வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். இன்னைக்கான காணொலியில நம்ம IADWS அப்படிங்கிற இந்தியாவின் ஒரு பாதுகாப்பு உள்கட்டமைப்பை தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இதை ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கே தெரியும். ஆகஸ்ட் 15 அப்ப நம்ம மோடி அவர்கள் ப்ராஜெக்ட் சுதர்சன சக்ரா அப்படிங்கிறத ஒண்ணு அறிமுகப்படுத்தினாரு. இது போக நம்ம கிட்ட ப்ராஜெக்ட் கூஷா அப்படிங்கிறதும் இருக்கா. ஸோ அயர்ன் டோம், கோல்டன் டோம் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு மினியேச்சர் மாடலாக தான் இந்த IADWS இந்தியா உருவாக்கி நம்மளால ஒரு டோமை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத காமிச்சிருக்கிறாங்க. ஸோ ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த IADWSல எது மாதிரியான மிசைல் சிஸ்டம்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கு. இது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத இன்னைக்கான காணொலியில நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ரொம்ப முக்கியமான காணொலி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தான் கிட்ட இருந்து இந்தியாவுக்கு ஒரு மிரட்டல் வந்தது. அடுத்து இந்தியா ஏதாச்சும் ஒரு தாக்குதல் பண்ணாங்க, ஆபரேஷன் சிந்தூர் 2.0 மாதிரி பண்ணாங்கன்னா, எங்களுடைய தாக்குதலானது இந்தியாவின் பொருளாதாரத்தை அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவரு சொல்லியிருந்தாரு. அதற்கான ஒரு தக்க பதிலடியா தான் இப்ப இந்த IADWS சிஸ்டம் ஆனது பார்க்கப்படுது. ஸோ இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படி செயல்பட போகுது, எப்படி பாகிஸ்தானின் அந்த கனவை முறியடிக்க போகுது அப்படிங்கிறது இன்னைக்கான காணொலியில நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம். ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. லெட்ஸ் டைவ் இன்டு இட் நண்பர்களே. IADWSங்கிற இன்டகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் வெப்பன் சிஸ்டம்ஸ் DRDOவால் உருவாக்கப்பட்ட ஒரு மல்டி லேயர்ட் இண்டிஜினியஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இது பியூர்லி டிஃபென்சிவ் ரோல்ல மட்டுமே செயல்பட வல்லது. எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, ஏரியல் த்ரெட்ஸை கவுண்டர் பண்றதுக்கு. சமீப வருஷமாவே லோ காஸ்ட் ஏரியல் த்ரெட்ஸ் லைக் ஸ்வாம் ட்ரோன்ஸ், கமிகாசி ட்ரோன்ஸ் அட்டாக்ஸ், இது மாதிரியான கான்செப்ட்ஸ் அட்டாக்ஸ் எல்லாம் எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு உலக நாடுகளுக்கு, குறிப்பா வல்லரசு நாடுகளுக்கு தலைவலியா இருந்துகிட்டு இருக்கு. இது அதிகமாக எதிர்கொண்டு வருவது யார் இப்போ அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று ரஷ்யா உக்ரைன், இன்னொன்று ஈரான் இஸ்ரேல். ஆனால் இவங்க கிட்டேயே இதை எஃபெக்டிவாக கவுண்டர் பண்ணுறதுக்கான சொல்யூஷன் எதுவும் இல்லை. ஆனால் இந்தியா ரன்னிங் ஆஸ் எ ஃபோர் ரன்னர். லோ காஸ்ட் ஏரியல் த்ரெட்ஸை இப்படி லோ காஸ்ட் டிஃபென்சிவ் மெக்கானிசம் கொண்டு நியூட்ரலைஸ் பண்ணுவது அப்படிங்கிறது தான் இந்த IADWS. இந்த IADWSல இருப்பது QRSAM, VSHOTS மற்றும் DEW. இதை நம்ம ஒவ்வொன்றா இது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போவது QRSAM. QRSAM அப்படிங்கிறது குயிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். இந்த மிசைல் LRSAM, MRSAM போன்றே ஒரு QRSAM, அதாவது ப்ராஜெக்ட் கூஷா அப்படிங்கிற ஒரு சிஸ்டமுக்குள்ள வரக்கூடிய மிசைல் தான். ப்ராஜெக்ட் கூஷால லாஸ்ட் லேயர் ஆஃப் டிஃபென்சிவ் மெக்கானிசமா இந்த மிசைல் இருக்கு. ஆனால் IADWSல ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் டிஃபென்சிவ் மெக்கானிசமா இந்த மிசைல் செயல்படுது. இந்த சாம் ஒரு 8x8 ட்ரக்ல மவுண்ட் பண்ணி பயன்படுத்த முடியும். ஒரு ஷார்ட் ரேஞ்ச் இன்டர்செப்டார். இதை கொண்டு லோ லெவல் ஹை ஸ்பீட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸை நம்மளால இன்டர்செப்ட் பண்ண முடியும். எவ்வளோ கவர் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, 3 to 30 கிலோமீட்டர் ரேஞ்சை கவர் பண்ணுது. அதே சமயம் ஆல்டிடியூட் அப்படிங்கிறது ஹைட், அது 10 கிலோமீட்டர் ஹைட் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு ஷார்ட் ரேஞ்ச் மிசைல் அப்படிங்கிறதுனாலே சிங்கிள் ஸ்டேஜ் சாலிட் ப்ரொபலண்ட் வித் மிட் கோர்ஸ் INS இதுல இருக்கு. முக்கியமாக ஆக்டிவ் அரே பேட்டரி சர்வேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு ரேடாரும், ஆக்டிவ் அரே பேட்டரி மல்டி ஃபங்க்ஷன் அப்படிங்கிற 2 ரேடார் இதுல இருக்கு. ஆஸ் ஏ ரிசல்ட் இந்த 2 ரேடார்களை பயன்படுத்தி இதனால மூவ் பண்ணும் ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்கவும் முடியும். அதே மாதிரி கண்டுபிடிச்ச அந்த மூவிங் ஆப்ஜெக்டை தொடர்ந்து ட்ராக் பண்ணி அழிக்கவும் முடியும். ஒரு லோ லேயர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறதுக்கு இந்த கெப்பாசிட்டி இஸ் மோர் தென் எனஃப். பிகாஸ் 10 கிலோமீட்டர் ஆல்டிடியூட்ல தான் இது எங்கேஜ் பண்ண போகுது அப்படின்னா பெருசாக இதற்கு ரியாக்ஷன் டைம் கிடைக்க போறது இல்லை. பட் அந்த 10 கிலோமீட்டருக்குள்ள இந்த கெப்பாசிட்டி அப்படிங்கிறது மோர் தென் எனஃப். ஏன்னா எல்லாமே அந்த பிளிங்க் பண்றதுக்குள்ள நமக்கு நடந்துடும். ஸோ திஸ் இஸ் மோர் தென் எனஃப். இதை கண்ட்ரோல் பண்ணும் சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம கடைசியாக பார்க்கலாம். ஏன்னா கண்ட்ரோல் பண்ணும் சிஸ்டம் தனியாக இருக்கு. ஸோ கடைசியாக நம்ம பார்க்கலாம். அடுத்து VSHOTS அப்படிங்கிறதுக்கு வரேன். இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்த எல்காஎஸ் அப்படிங்கிற மிசைலை தான் பயன்படுத்திக்கிட்டு வந்தாங்க. இந்த மிசைல் அப்படிங்கிறது மேன் பார்ட்ஸ்ல இருந்து பயன்படுத்தக்கூடியது. லைக் ராக்கெட் லான்ச்சர் மாதிரி தோல்ல இருந்து ஏவக்கூடிய ஷோல்டர் ஃபயர் மிசைல் சிஸ்டம் தான் இந்த மேன் பார்ட்ஸ். இதை ரீப்ளேஸ் பண்ணதான் இந்தியா இண்டிஜினியஸா VSHOT அப்படிங்கிற வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறத 4th ஜெனரேஷன்ல உருவாக்குனாங்க. மேன் பார்ட்ஸ்ல இருந்து ஏவக்கூடியது. இந்த VSHOT தான் இப்போ நமக்கு செகண்ட் லேயர் டிஃபென்ஸா இருக்க போகுது. சுமார் 250 மீட்டர்ல இருந்து 6 கிலோமீட்டர் வரை ரேஞ்ச் கொண்ட இது ஜஸ்ட் நம்ம தலைக்கு மேல ஒரு 3 கிலோமீட்டர்ல ஒரு ஏரியல் த்ரெட் இருக்கனாலும் இதை கொண்டு நம்மளால அழிக்க முடியும். ஒன்ஸ் இதை லான்ச் பண்ணிட்டா போதும், ஹீட் சிக்னேச்சரை வச்சு இதை ஆட்டோனமஸா டார்கெட்டை ட்ராக் பண்ணி மெனியூவர் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிடும். இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, மேன் பார்ட்ஸ்ல இருந்து இந்த VSHOT லான்ச் பண்ண நம்ம மேனுவலாவும் யூஸ் பண்ண முடியும், ஆட்டோனமஸாவும் நம்ம யூஸ் பண்ண முடியும்.
அதாவது இதை ட்ரிகர் பண்ணி லான்ச் பண்ணுறதுக்கு ஹியூமன் தேவைப்படுவாங்க. சம்டைம்ஸ் இதை ஆட்டோமேட்டாவே நம்மளால லான்ச் பண்ண முடியும். இதை மேனை கொண்டு ட்ரிகர் பண்ணுறது இப்போ ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்ட்ல ஹெலிகாப்டரை போட்டு தள்ள தோல்ல வச்சு தான் சுட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நாம் ஒரு கிரவுண்ட் பேஸ்டு போர்ட்டபிள் லான்ச்சரை வச்சு இந்த லான்ச்சர் கான்ஃபிகரேஷனை நம்ம மாற்றுறோம். அதாவது ஹியூமன் யூஸ் கான்ஃபிகரேஷனில் இருந்து ஆட்டோனமஸ் கான்ஃபிகரேஷனுக்கு இதை நம்ம மாற்றி நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒரு லான்ச்சர் சிஸ்டம்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக லான்ச் பண்ண விட்டுறோம். இதை நம்மளால கம்ப்ளீட்டாக ஆட்டோனமஸாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை மேன்பேடாகவே நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது ஹியூமனை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபைனலாக வர்றது தான் DEW. இதுதான் இந்த இடத்துல கேம் சேஞ்சர் திங்காக இருக்குது. அதாவது டைரக்ட் எனர்ஜி வெப்பன். ட்ரோன்களுக்கு எதிராக ஒரு எஃபெக்டிவ் சாய்ஸாக பார்க்கப்படுவது தான் இந்த டைரக்ட் எனர்ஜி வெப்பன் சிஸ்டம் DEW. இதுதான் நம்மளுடைய லாஸ்ட் லேயர் டிஃபென்ஸாகவும் இருக்குது. அதாவது ஜஸ்ட் 1-2 கிலோமீட்டரில் இருக்கும் ட்ரோன்களை இதனால் வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. பட் இதில் இருக்கும் பெரிய டிராபேக் அப்படிங்கிறது ஹை ஸ்பீட் ப்ரொஜெக்டைல இதனால் கவுண்டர் பண்ண முடியாது. இதற்கு 2 காரணம் அசால்ட்டாக நம்ம சொல்லலாம். அதில் ஃபர்ஸ்ட் பார்க்கப்படுவது ஒரு ஹை ஸ்பீட் ப்ரொஜெக்டைல் ஆனது 1-2 கிலோமீட்டரை அப்படி கன்சியூமர்த்துக்குள்ள கடந்து போயிடும். ஸோ ரியாக்ஷன் டைம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ரெண்டாவது, DEW வெப்பன்ஸ் பவரை கேதர் பண்ணி அதை ஒரு பீமா வெளியில் தள்ளுறதுக்கு ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கும். அந்த செகண்ட்ஸ்குள்ள என்ன வேணாலும் நடந்துடலாம் ஒரு ஹை ஸ்பீட் ப்ரொஜெக்டைல வச்சு. ஸோ இட்ஸ் நாட் ஐடியல் ஃபார் ஹை ஸ்பீட் ப்ரொஜெக்டைல். பட் ஸ்வாம் ட்ரோன்ஸ் இல்லை ஸ்மால் ஸ்லோ வெரி லோ லெவல் டார்கெட்ஸ் அதை அடிக்கணும் அப்படின்னா இது ஐடியலாக இருக்கும். ஒரே ஒரு திங் என்னன்னா அது ஹை ஸ்பீடில் போகக்கூடாது, அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த 3 சிஸ்டம். அதாவது இந்த QR, SAM, VSHOT மற்றும் DEW தான் இப்போ நம்ம இன்டெகிரேட்டட் டிஃபென்ஸ் சிஸ்டமில் சுமார் 30 கிலோமீட்டர் உயரத்தில் இருந்து மினிமம் 1-2 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும் ஏரியல் த்ரெட்ஸை நம்மளால அழிக்க முடியும் சக்தியாக இருக்கு. இப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான கான்செப்டே. IADWSன் பலமே இதோடைய இன்டெகிரேஷன் தான். அதாவது ஆப்ரேஷன் சிந்தூரில் எப்படி IACCS மற்றும் அக்ஸ்டீர் சிஸ்டம் நம்ம எந்த அளவுக்கு பல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்களை இன்டெகிரேட் பண்ணி சைமில்டேனியஸாக ஒர்க் பண்ண வச்சோமோ, அதே மாதிரி இந்த IADWS உடைய பிரைனாக இருப்பதே இந்த C4 அப்படிங்கிற சிஸ்டம் தான். C4 அப்படிங்கிறது கமாண்ட் கண்ட்ரோல் கம்யூனிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் இன்டெகிரேஷன் சிஸ்டம். இதுதான் இந்த 3த்தையுமே ஒன்றா இணைச்சி ஒரு லேயர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக நமக்கு செயல்பட வைக்கிறது, மாற்றுது. நம்ம பார்த்த 3 டிஃபென்ஸ் வெப்பனும் அதோடைய ரேஞ்சில் மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். ஸோ உன்னுடைய ரேஞ்சில் இன்னொன்று ஒர்க் ஆகணும் அப்படின்னா அது தானே ஆகாது, நம்ம மேனுவலாக ஒர்க் பண்ண வைக்கணும். ஆனால் அதையே நம்ம ஆட்டோமேட்டிக் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் C4 தான் கேமுக்கு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் 30 கிலோமீட்டரில் ஒரு ட்ரெட்டும் 3 கிலோமீட்டரில் ஒரு ட்ரெட்டும் இருக்குன்னு வைங்களேன். அதை சைமில்டேனியஸாக நம்ம எங்கேஜ் பண்ணணும். QR, SAM ரியாக்ட் பண்ணணும், DEW ரியாக்ட் பண்ணணும். அது ரெண்டுமே ரியாக்ட் பண்ண வச்சிடும் இந்த C4 சிஸ்டம். பட் வெறும் 30 கிலோமீட்டரில் மட்டும் ஒரு ட்ரெட்டு வருதுன்னா அதற்கு QR, SAM நமக்கு தேவையில்லை. DEW டைரக்ட் எனர்ஜி வெப்பன் இருந்தாவே போதும். பிகாஸ் DEWக்கு தேவையான ஸ்பேஸ் ரியாக்ஷன் டைம் அங்கே கிடைக்கிது. ஸோ QR, SAM விட காஸ்ட் எஃபெக்டிவாக நம்ம DEW சிஸ்டம் வச்சு 30 கிலோமீட்டர் ஏரியல் டார்கெட்டை அடிக்க முடியும். ஸோ இது மாதிரியான டெசிஷன் மேக்கிங் திங்கிங் எல்லாம் எங்கே நடக்கும், எப்படி அது வந்து ட்ரிகர் ஆகும் அப்படின்னா அங்கே தான் C4 சிஸ்டமே கேமுக்கு வருது. ஸோ ட்ரெட்டுக்கு ஏற்ப எதை ஆக்டிவேட் பண்ணணும், எதை ஹோல்டு பண்ணணும், எத்தனையை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும், சைமில்டேனியஸாக எதையெல்லாம் நம்ம ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது C4 கையில் தான் இருக்குது. அதனால தான் இது மூளை அப்படின்னு நான் சொன்னேன். இது கூடவே நம்ம பார்த்த QR, SAMஆ இருக்கட்டும், VSHOTஆ இருக்கட்டும், DEWக்கு எல்லாமே ரேடார் அப்படிங்கிறது இல்லை. QR, SAMக்கு நம்ம சொல்லலாம், பட் மற்றதுக்கு இருக்கும் ரேடார் அப்படிங்கிறது இல்லை. மேபி ட்ராக்கர் அண்ட் சீக்கர் அதில் இருக்கும், மிசைலில் இருக்கும். ரேடார் அப்படிங்கிறது இருக்காது. அந்த ரேடாராக இருப்பதும் எங்கெங்கே என்னென்ன வருது, எதை எப்படி என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணாகவும் காதாகவும் இந்த C4 சிஸ்டம் தான் அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டிஃபென்ஸ் சிஸ்டமுக்கும் இருக்குது. ஃபைனலி லான்ச் கண்ட்ரோல் அதுவும் C4 கிட்ட தான் இருக்குது. சப்போஸ் இந்த C4 அப்படிங்கிறது காம்ப்ரமைஸ் செய்யப்பட்டால், அதாவது இதை ஹேக் செய்யப்பட்டால், இந்த அனைத்து ஆயுதங்களுமே இந்தியாவுக்கு எதிராகவே திரும்பி நிற்கும். அப்படி ஒரு அபாயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்டெகிரேட்டட் டிஃபென்ஸ் சிஸ்டமாக நம்ம உருவாக்குறதோ அதை ஒர்க் பண்ண வைக்கிறதோ பெருசு இல்லை. அதை ஹேக் செய்யப்படாமல் தவிர்க்கணும், அதை மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் அது ஒரு பாதுகாப்பான கவசமாக நமக்கு இருக்கும். இல்லைன்னா அந்த கவசமே நமக்கு ஒரு ஆயுதமாகவே மாறும். சரி, இப்போ அந்த கதைக்கு வருவோமே. பாகிஸ்தான் சில நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க, இந்தியாவின் அடுத்த தாக்குதல் பாகிஸ்தான் மேலே ஏதோ ஒரு வகையில் ஆப்ரேஷன் சிந்தூராகவோ ஏதோ ஒரு வகையில் இருந்தால் நாங்கள் ஈஸ்டர்ன் பார்டர்லேருந்து தாக்குவோம் இந்தியா அப்படின்னு சொன்னாங்க. இது கூடவே அடுத்த தாக்குதல் எல்லாம் எல்லையில் இருக்காது, ஜாம்நகர் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மேலே தான் எங்களுடைய தாக்குதல் இருக்கும். இந்தியாவின் எக்கனாமி நாங்கள் க்ரஷ் பண்ணுற மாதிரியான தாக்குதலை தான் நாங்கள் அடுத்த வாட்டி நடத்துவோம் அப்படின்னு இந்தியாவுக்கு பலத்தை எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க. இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் நம்மளுடைய எக்கனாமியெல்லாம் எங்கே இருக்குது, மேஜர் சிட்டிஸ்குள்ளே இருக்குது, முக்கியமான நகரத்துக்குள்ளே இருக்குது. அந்த நகரத்துக்குள்ளே போய் நம்ம ஒரு பெரிய அயன் டோமையோ இல்லை பெரிய அளவுக்கு பாதுகாப்பு கவசத்தையோ கொண்டு போய் நிப்பாட்ட முடியாது. ஏன்னா சிட்டிஸ் எல்லாமே கன்ஜஸ்டட் ஏரியாஸ். ஸோ அந்த இடத்துல நமக்கு ஒரு
லைட் வெயிட் டிஃபென்சிவ் மெக்கானிசம் தேவை. அந்த லைட் வெயிட் டிஃபென்சிவ் மெக்கானிசம் அப்படிங்கிறது தான் இந்த IADWS. ஒரு ஐடி பார்க் இல்லை ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப் இருக்குன்னு வைங்களேன், அதை சுற்றி ஒரு IADWS சிஸ்டம், இந்த மூணும் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு IADWS சிஸ்டமும் ஒரு C4 சிஸ்டமும் நிறுத்தினா போதும் அந்த மொத்த எக்கனாமிக் ஹப்புமே பாதுகாக்கப்படும். இப்போ பாகிஸ்தான் என்ன சொன்னாங்க, இந்தியாவின் எக்கனாமி அடிக்கிற மாதிரியான தாக்குதலை நடத்துவோம்னு சொன்னாங்க. இந்தியாவின் எக்கனாமி எல்லாமே சிட்டி சென்டருக்குள்ளே தான் இருக்கு. ஸோ அதை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த IADWS சிஸ்டம் ஒரு லைட் வெயிட் சிஸ்டமாக நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். அந்த முக்கியமாக இதெல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா லோ லெவல் லேயர் டிஃபென்ஸ் சிஸ்டத்திலேயே ஒவ்வொரு லேயராக பிரித்து நம்ம வச்சிருக்கிறோம். ஸோ டாப் டயர் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு ப்ராஜெக்ட் கூஷா மற்றும் ப்ராஜெக்ட் சுதர்ஷன சக்கரால கவர் ஆகும். ஆனால் லோ லெவல் லேயர் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதை தான் பல நாடுகளின் டிஃபென்ஸ் சிஸ்டமும் தடுமாறும். ஆனால் அதற்கேற்ற மாதிரி நம்ம ஒரு இன்டெகிரேட்டட் டிஃபென்ஸ் சிஸ்டம் தயாரிச்சிருக்கிறது அப்படிங்கிறது பாகிஸ்தான் என்ன வேணாலும் சொல்லுடா, ஒன்னால ஒன்னத்தையும் கழட்ட முடியாது அப்படிங்கிறது தான் இப்போ இந்தியா இந்த ஒரு டெஸ்டிங் மூலியமா பாகிஸ்தானுக்கு சொல்லாமல் சொல்லியிருக்கு. ஸோ இதை நம்ம அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல நிப்பாட்டினோம்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய எக்கனாமிக் ஜோன், எக்கனாமிக் ஹப் அப்படிங்கிறத கண்டிப்பாக பாதுகாக்கப்படும். இது போக ப்ராஜெக்ட் கூஷா, ப்ராஜெக்ட் சுதர்ஷன சக்கரா அப்படின்னு ஸ்பேஸ் பவுண்டரியில் போய் இன்டர்செப்ட் பண்ணும் அளவுக்கு இன்டர்செப்டார்ஸையும் ஒரு நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேரையும் நம்ம ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறோம். அது போத் அஃபென்சிவாகவும் செயல்படும், டிஃபென்சிவாகவும் செயல்படும். இது மாதிரி இல்லை, இது ஃபுல்லாமே டிஃபென்சிவாக செயல்படக்கூடிய சிஸ்டமில் நம்ம இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். ஆனால் மேலே சொன்ன 2 ப்ராஜெக்ட்டுமே அஃபென்சிவாகவும் செயல்படும், டிஃபென்சிவாகவும் செயல்படும். அது மாதிரி ஒன்று நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம். அதோடைய முன்னோடி தான், அதாவது ஒரு மினியேச்சர் மாடல் அப்படிங்கிறது தான் இந்த IADWS சிஸ்டம் அப்படிங்கிறதும். இந்த பாகிஸ்தானுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு இன்டெகிரேட்டட் சிஸ்டம் அப்படின்னும் இதை நம்ம சொல்லலாமே. என்ன தப்பு இருக்குது? கமெண்ட்ல நீங்களே சொல்லுங்க. அண்ட் இதை நீங்க எந்த அளவுக்கு பிரைஸ் பண்றீங்க, உங்களின் கருத்துக்கள் அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல வரவேற்கப்படுகிறது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. Until it's signing off from ஆயுதம் அறிவோம் and stay tuned for next video, my dear friends. நன்றி, வணக்கம்.